இதிலேயே இந்த உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றது, உயிர் அல்லாததிலிருந்து உயிர் உள்ளது வர்ற இந்த விஷயங்கள் இது சமுதாயங்களையும் குறிக்கும். ஒரு உம்மத்திற்கு அது செத்துருச்சு, அதுக்குள்ளே அதில் எழுச்சியே இல்லை, அந்த உம்மத்தில் அந்த ஒரு பொட்டன்ஷியலே இல்லாமல் அது பிணமாக கிடக்குது. இந்த உம்மத்து திடீர்னு ஹயாத்தாகும். ஒரு காலத்தில் யாஜூஜ் மாஜூஜ் துல்கர்னைன் காலத்தில் அவங்க செத்த சமூகம். இன்றைக்கி உலகத்தில் அவங்க தான் டாமினன்ட் சமூகம். இன்றைக்கி யாஜூஜ் மாஜூஜ் தான் மொத்த உலகத்தையும் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்கள பகைச்சிக்கிட்டு யாரும் பண்ண முடியும். அது அவங்க சாய்ஸ் ஆப்ஷன் 1 அவங்க தான், ஆப்ஷன் 2 அவங்க தான், ஆப்ஷன் 3 அவங்க தான், ஆப்ஷன் 4 அவங்க தான், ஆப்ஷன் 5 அவங்க தான், ஆப்ஷன் 6 7க்கு அப்புறம் வேணால் வேறு யாராவது வரலாம். ஆனால் அது வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ இதுவும் அதில் இந்த வசனத்தில் கவர் ஆகும். எது? ஒரு உம்மத்து ஹயாத் ஆகிறதும் எழுச்சி பெறுறதும் வீழ்ச்சி அடையிறதும். அதே மாதிரி தான் இந்த அரபுகள் டவுன் ஆகி கிடந்தாங்க, செத்த சமூகமாக இருந்தாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு எழுச்சி கொடுத்தான். இன்றைக்கி அரபுகள் மறுபடியும் பிணமாக இருக்காங்க. மறுபடியும் இன்றைக்கி இங்கேருந்து அல்லாஹ் உணர்த்துவான்.